ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் இந்த இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கலாம். அப்படி கடைப்பிடிச்சவங்க தான் சித்தர்கள். அப்போது இந்த ஆன்மீகம் இறைவனோடு தொடர்புடையது, குடும்பத்தோடு தொடர்புடையது. இப்போ கணவன் மனைவியோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக பாதைக்கு போக முடியும். ஆனால் சில பேர் வீட்டில் கணவன் ஒத்துக்கொள்ள மாட்டார், மனைவி ஒத்துக்க மாட்டாங்க இந்த ஆன்மீக பாதைக்கு போகிறதுக்கு. அதுதான் கான்ட்ரவர்சியாக போகும் ஒரு வீட்டில். அதனால் கணவன் என்ன பண்ணுறாரோ அவர் போக்கில் அவர் விட்டுட்டு, இந்த மனைவி கோயிலுக்கு போகிறது, சித்தர் வழிபாடு பண்ணுறது இப்படிலாம் இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா 2 பேரும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆன்மீகத்தில். ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த மாதிரி வாழலாம் 2 பேரும். இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் கணவன் மனைவியாக இருந்து 18 சித்தர்களில் நிறைய பேர் இதுக்கு பேர் போனவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அகத்தியர், லோபாமுத்ரா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆன்மீக பாதையில் நம்ம போகணும், நம்மளுடைய வழிபாடெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல குடும்பத்துக்குள்ளே கான்ட்ரவர்சி வரும். அதை மைண்டில் போட்டுக்காம உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அந்த ஆன்மீக தேடலில் இருங்க. இதுக்கு முக்கியமானது என்னென்னா, தியானம் பண்ணணும். தியானத்தின் மூலமாக நாம் இறைவனை அடைய முடியும். தியானம் எத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லணும் அப்படின்னா அந்த வயதுக்கேற்ப, இப்போது ஒரு 30 வயசுனா 30 நிமிடம், 40 வயதுனா 40 நிமிடம் அந்த மாதிரி தான் தியானம் பண்ணணும். ஆனால் யாருக்கும் இப்போ நேரம் இல்லை. அதனால் ஒரு 20 நிமிடமாவது தியானம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆன்மீக தேடல், எதற்காக நீங்கள் ஆன்மீக தேடலில் இருக்கீங்கன்னு புரிஞ்சிடும். அதே போல் இந்த இல்லற தர்மத்தையும் காப்பாற்ற முடியும். அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் மெடிடேஷன் பண்ணுறது, எப்பவுமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இப்படிலாம் இருந்தாலும் செட் ஆகாது. அதனால் இறைவன் ஒரு கடமையை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு குடும்பம்னு ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த குடும்ப பொறுப்பு, அந்த கடமையை முடிச்சுட்டு தான் நம்ம ஆன்மீக பாதைக்கு போக முடியும். இல்லை அதுலேயே இருந்து நான் ஆன்மீக பாதைக்கு போகிறேன்னா அது உங்களுடைய விருப்பம், கணவன் மனைவியோட விருப்பம். ஒன்று. இன்னொரு விஷயம் இந்த ஆன்மீக பாதை ரொம்ப ரொம்ப கடினம். ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க ஆன்மீகம். ஆன்மீகத்தில் இருக்கிற என்ன கேட்டால் கூட இது ஈஸியெல்லாம் கிடையாது. நார்மல் பர்சனுக்கு இருக்கிற அனுபவங்களை விட ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுபவங்கள் அதிகம். அப்போது அந்த அனுபவங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, பல இடர்பாடுகள் வரும். வெறும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல இடர்பாடுகள் வரும். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகிடும். இப்போது கணவன் ஒன்று சொல்ல, மனைவி ஒன்று சொல்ல, இது பேலன்ஸ் ஆகிடும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் நாம் எல்லாரும் இறைவனோட ஒரு துளி தான். நமக்கு அந்த இறைநிலை சித்தி ஆகிறதுக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். முதல்ல ஏற்றுக்கொள்கிற தன்மைக்கு வந்துடணும், ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸில் வந்துடணும். அப்போ தான் இந்த ஆன்மீகம் சித்தியாகும். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, வெஜ்ஜு சாப்பிட்லாமா, நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. உங்களுடைய விருப்பம், இந்த உடல் அதுக்கு தான் வந்திருக்கு. அதே போல் நீங்கள் தாவரங்கள்லாம் சாப்பிட்றீங்க, கீரை காய்கறிலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் ஒரு உயிரினம் தான். அப்போது அதையும் சாப்பிட்லாம், இதையும் சாப்பிட்லாம். இங்கே இது சாப்பிட்டா கோயிலுக்கு போகக்கூடாது, அது சாப்பிட்டா கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுங்க. மெயின் டைமில் ஒரு 20 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆன்மீக பாதைக்கு ஈஸியாக போக முடியும். இப்போது கூட்டத்தோடு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கூட்ட நெரிசலில் தான் நீங்கள் இருப்பீங்க. இறைவனையும் பார்க்க முடியாது. அப்போது நீங்கள் வீட்டில் இருந்து இறைவனை காண்றதுக்கு தான் இந்த தியானம். தியானம் பண்ணுங்க. குடும்பத்தோடு இருந்து இன்னும் தியானம் பண்ணிங்கன்னா சூப்பர். ஒரு ஓம் சாண்டிங் கூட நீங்கள் குடும்பத்தோடு இருந்து பண்ணீங்கன்னா அந்த வைபு உங்கள் வீட்டை சுற்றி அப்படியே வந்துட்டே இருக்கும். அதை ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஓம்ன்ற மந்திரத்தை சான் பண்ணும்போதே அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே போய் அந்த வீடு ஃபுல்லாக நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருந்து நீங்கள் தியானம் பண்ணுறதோ, இல்லை இறைவனை வணங்குறதோ, இல்லை சித்தர்களை வணங்குறதோ இதெல்லாம் பண்ணுங்க. அதே இவ என் மனைவி ஒத்துக்க மாட்றா, என் கணவர் ஒத்துக்க மாட்றாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு தனி அறையில் போயிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் போய் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மனைவியை கன்வின்ஸ் பண்ணுங்கள். இதுதாங்க ஆன்மீகம். ஆன்மீக பாதையில் போகிறது ரொம்ப கடினம். ஆனால் பிடிச்சிக்கிட்டா அந்த இறைவனே நமக்கு வாய்ப்பு கொடுத்து செலக்டட் பர்சன் ஆயிடுவோம் நம்ம. இறைவன் தான் நம்மளை தேர்ந்தெடுப்பார். லட்சத்தில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பார். அவங்க தான் ஞானம் அடைவாங்க. எல்லாரும் ஞானம் அடைய முடியாது. அதனால உங்களுக்கு இறைவன் மேலே அந்த அன்பால், அந்த கருணையால், அந்த பக்தியால் ஞானம் கிடைக்கணும்.
இது 4ம் இருக்கணும். இல்லற தர்மத்தையும் காப்பாத்திக்கணும். இல்லறத்துல கணவனுக்கு என்ன குடுக்கணுமோ, மனைவி என்ன குடுக்கணுமோ, இதெல்லாம் குடுத்தா தான் அங்க ஆன்மீகமே வருது. அப்போ ஆன்மீகம் எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட்டு இல்லறத்துல தொடங்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்து இறைவன அடையணும் அப்படின்னு சொன்னா, கடமைய ஆற்றிட்டு, உங்களோட கடமைலாம் என்ன? வீட்டோட கடமைலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த ஆன்மா, உங்களுடைய ஆன்மா அந்த இறைநிலைக்கு போய் அது சித்தி பெறும். நாம போகும்போது ரொம்ப ரொம்ப எளிமையா போணும். இந்த மரணத்துக்கு போனாலும் சரி, நம்மளுடைய ஆத்மாவோ, இந்த உடலோ அவதிப்படாம போறதுக்கு தான் இந்த ஆன்மீக பாதை. இதுல தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. தியானத்தை மேற்கொள்ளுங்க. குறைஞ்சபட்சம் 20 மினிட்ஸ் ஆவது தியானம் பண்ணுங்க. தியானத்தின் மூலமாக நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு குருவா வராருன்னா, அவர பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். குரு ஒண்ணும் பெரிய ஸ்டேட்லலாம் இல்ல. அவரும் இந்த மாரி இருந்து தான் வந்திருப்பாரு. அடிமட்டத்துல இருந்து தான் ஒரு குரு உருவாகியிருப்பாரு. அம்மாவுடைய கருவுல இருந்து குரு யாரும் வர்றதில்ல. யாரும் அந்த மாரிலாம் இல்ல. அது வந்து லட்சத்துல ஒருத்தர், இந்த விவேகானந்தர் மாதிரிலாம் வந்து லட்சத்துல ஒருத்தவங்க தான் அவங்கலாம். அதேபோல நம்ம அப்துல் கலாம் ஐயாலாம் ஒரு சித்தர் தான். ஏன்னா அவர் குடும்பம் வாழ்க்கைக்கே போல. அப்போ அவங்கலாம் சித்தர்கள் தான். அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆன்மீக பாதைய நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க குடும்பத்த கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீ சொன்னா சரி அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லுங்க. மனைவி கணவன்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னா சரி, நீ பண்ணுனா பண்றேன், இல்லன்னா பரவால்ல அப்படின்னு சொல்றதுதாங்க ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துல சொல்றேன். மத்தபடி அது உங்களுடைய குடும்ப விஷயம். ஆன்மீகத்துக்கு போகணும். ஆன்மீகத்துல சிறந்தவரா விளங்கணும் அப்படின்னா, தியானம் ரொம்ப முக்கியம். அதேபோல கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னமோ நடக்குது இந்த நாட்ல. அத பத்தி நம்ம பேச வேணாம். இந்த ஆன்மீகத்துக்காக உங்கள நீங்க அர்ப்பணம் பண்ணணும். முதல்ல இறைவனிடம் நாம சரண்டர் பண்ணணும். டோட்டல் சரண்டர் பண்ணணும். டோட்டலா இது நடக்குதா? நடக்கலையா? எது எடுத்தாலும், எது குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றது சரண்டர். இது நடந்தா 10 தேங்காய் உடைச்சா, இத நான் குடு. 100 தேங்காய் உடைக்கிறேன். இத எனக்கு குடுன்றது கிடையாதுங்க சரண்டர். சரண்டர் அப்படின்னா, நீ என்ன குடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்றேன். அதான் சரண்டர். அன்பே சிவம்.